ஒரு கப்புள்ஸ் வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் 2-3 நாளாக பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனாக்கா, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இந்த கிரிஞ்சு கப்புள்ஸுக்கு ஜட்டியை யார் துவைச்சு போடுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அந்த பிரச்சனையை பற்றின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். ஆனால் இதை பேசும்பொழுது குறிப்பிட்ட அந்த கப்புள்ஸை பற்றி மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு பேசுகிறோம் என்றால் அப்படி கிடையாது. இந்த கிரிஞ்சு கப்புள்ஸை ஆதரித்த, இதை ஷேர் பண்ணி புலகாகிதம் அடைஞ்ச அத்தனை பேருக்குமான வீடியோ தான் அது. அதனால தயவு செஞ்சு யாரும் தனிப்பட்ட நபராக இது என்னுடைய மனசை புண்படுத்துது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை பேசும்பொழுது இந்த குறிப்பிட்ட கப்பிள்ஸை குறித்து பேசுவதனால் அவங்களுடைய மனசு புண்படலாம். ஆனால் உங்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. இந்த மனநிலையில் இருக்கிற எல்லோருக்குமான வீடியோ என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஏங்க எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இன்னதை நீங்க துவைக்காதீங்க, நானே துவைச்சுக்கிறேன். இல்லமோ என்னதான் இருந்தாலும் இன்னர்ல உள்ள துவைக்கச்சு நல்லா இருக்குது, அதான் நானே துவைச்சேன். கொல்ல போறேன், நான் உங்க பொண்டாட்டிங்க. முதல்ல நீங்க தள்ளுங்க. ஏய், ஆல்ரெடி துவைச்சது நீ எங்கம்மா எடுத்துட்டு போற? மறுபடியும் என் கையால துவைச்சு காய போட போறேன். இதான் அந்த கிரிஞ்சு கப்புள்ஸினுடைய வீடியோ. தெரிஞ்ச வரைக்கும் 2025 ஒரு கிரிஞ்சு கப்புள்ஸுக்கான ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா இப்படியாக இந்த சர்வதேச ஆஸ்கார் நிகழ்ச்சியில் விட்டோம்னா கண்டிப்பாக தமிழ்நாடு சார்பாக அந்த கிரிஞ்சு கப்புள்ஸுக்கான ஆஸ்கரை தட்டி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அதன் அடிப்படையில் அவங்க நம்ம பாராட்டி ஆகணும். யூடியூப் வீடியோஸ் அந்த கிரிஞ்சு கப்புள்ஸை பாராட்டுகிறது. அது என்னன்னாக்கா மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுறது ஜட்டியை யார் துவைச்சு காய போகிறது அப்படிங்கிறது. அவன் தான் ஏற்கனவே துவைச்சிட்டேன், நான் காய போட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமும் இந்த அம்மா, அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய இந்த அம்மா போயிட்டு அதெல்லாம் முடியாது, உன்னுடைய இன்னரை உன்னுடைய ஜட்டியை நான் தானே துவைச்சு போடுவேன், நீ எதுக்கு துவைச்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா, ஏமா பரவாயில்லம்மா விடுமா நான் துவைச்சு போட்டோமா அப்படின்னு அவன் சொல்றான். இந்த அம்மா வலுக்கட்டாயமா பார்க்க போயிட்டு இல்ல நீ துவைச்சாலும் மறுபடியும் நான் அதை எடுத்துக்கொண்டு போய் துவைச்சு என் கையால புழிஞ்சு அதை நான் காய போடுவேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. சரி, இந்த அம்மாவுடைய கைப்பக்குவம் அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்கு துவைக்கிறதுல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஏமா என்ன உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். தம்ம தொண்டு ஜட்டி அதை அப்படி நினைச்சு 2 சோப் போட்டு புளியறதுக்கு 1 நிமிஷம் கூட முழுசா ஆகாது. அதை அவன் பண்ணிட்டேன்னு சொல்றான். திரும்ப கொண்டு போய் நான் வலுக்கட்டாயமா அதை நான் நினைச்சு அதை ஊற வச்சு துவைச்சு அது நல்லா இழுத்து சோப்பு போட்டு அதை நான் புளிஞ்சு அதை நுர வர வரைக்கும் எடுத்து உதறிட்டு நான் தான் போடுவேன்னாக்க ஒன்றும் புரியல. என்னக்கா எல்லார் வீட்லையுமே இப்போ துவைக்கிறது, கையால் துவைக்கிறதுங்கிற பழக்கம் கிடையாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கப்பட்ட சிட்டி டவுன் சைடு பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்லையுமே வாஷிங் மிஷின் இருக்கு. வீடு வேணா சின்னது பெருசுன்னு இருக்கலாம், ஆனால் எல்லார் வீட்லையுமே வாஷிங் மிஷின்ங்கிறது அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப விலை அதிகமாகவோ குறைவாகவோ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க. சிட்டி டவுன்ல மட்டும் இல்லை, கிராமங்கள்லையுமே பெரும்பாலும் இன்னைக்கு வாஷிங் மிஷின்ங்கிறது ஏறக்குறைய ஒரு 50, 60, 70% வீடுகளுக்குள்ள போயிருச்சு. இன்னமும் ஒரு 20%, 25% தான் அந்த வாஷிங் மிஷின் போகாத வீடுகளாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் 30% வச்சுக்கலாம். அவ்வளவுதான் வாஷிங் மிஷின் போகாம இருக்கு. ஏன்னா நான் கிராமத்திலேயே வாழ்ந்திருக்கேன், சிட்டிலேயே வாழ்ந்திருக்கேங்கிறதுனால சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த கப்புள்ஸ் வாழ்கிற வீடு, அதோட அந்த கப்புள்ஸுடைய சூழலாம் பார்க்கும் பொழுது அவன் கண்டிப்பா வாஷிங் மிஷின் வாங்க வழி இல்லாத வக்கு இல்லாத நபர்களாக தெரியல. எப்படியா இருந்தாலும் அதற்கான சம்பாத்தியத்தோட வருமானத்தோட தான் அவங்க வீடு தெரியுது, அவங்களுடைய வசதி வாய்ப்பும் வாழ்க்கை முறையும் தெரியுது. அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டுக்குள்ள வாஷிங் மிஷின் இருக்கும். எப்படியா இருந்தாலும் அது அவன் ஜட்டியோ இல்ல யாரு ஜட்டியோ அந்த வீடுக்குள்ள இருக்கிறவங்க எல்லா ஜட்டியும் இந்த வாஷிங் மிஷின் தான் துவைக்க போகுது. இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டோம்னாக்கா இன்னர்ல இருந்து அவுட்டர்ல இருந்து ஜாக்கெட்ல இருந்து கோட்ல இருந்து எல்லாத்தையும் நீ வாஷிங் மிஷின்ல தான் போடுறான். போட்டோம்னாக்கா ஒரு 15-20 நிமிஷத்துல அதுவே துவைச்சு வச்சு புளிஞ்சு கிழிஞ்சு, ஏன் ட்ரையர்னு போட்டோம்னாக்கா காய வச்சு கூட தந்துருது. அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சு. நீ எந்த காலத்துல இருக்கு? நீ நான் தான் என் கையால தான் புளிஞ்சு போடுவேன் அப்படின்னா அப்ப இல்ல அந்த வாஷிங் மிஷினே துவைச்சா கூட அந்த சுவிட்சையும் நான் தான் போடுவேன் அப்படின்னு அனுப்பிடிக்கிறீங்களா? அப்ப எல்லார் வீட்லயுமே வாஷிங், எனக்கா இது ஏன் இவ்வளவு அழுத்தி பேசுறோம்? ஒரு ஜட்டி மேட்ரு இவ்வளவு பெரிய மேட்ராங்க உங்களுக்கு. சரி, அந்த அம்மா துவைச்சானா அவர் துவைச்சானா, அவர் துவைச்சாலுமே அந்த அம்மா திரும்ப துவைச்சு போட போகுது, 2 நிமிஷம் ஆக போகுது. இதுக்கு ஏன்டா 20 நிமிஷத்துக்கு வீடியோ போறோம்னு கேட்குறீங்களா? இருக்கு, மேட்ரு இருக்கு. இதற்கு பின்னாடி உள்ள பெண்ணடிமைத்தனம் இருக்குல்ல, அதை கண்டிப்பா பேசி ஆகணும்டா. ஜட்டிக்கு பின்னாடி என்னடா பெண்ணடிமைத்தனம்னு கேட்குறீங்களா? இப்போ வர்ற டிவியில் வர விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு இதே வாஷிங் மிஷின் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர் தான். அதாவது இந்த லிக்விட், துணி துவைக்கிற லிக்விட்னு நினைக்கிறேன், சம்திங், அது பிராண்ட் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அது விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தில் என்ன டேக்லைன் போடுறாங்க தெரியுமா? அது வாய்ஸோட வருது. அம்மாவின் கைப்பக்குவத்தோட, அந்த அம்மாவின் கைப்பக்குவத்தோட அந்த துணியை உங்களுக்கு இது பண்ணி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. துணி துவைக்கிறதுல என்னடா அம்மாவோட கைப்பக்குவம்? எனக்கு புரியவே இல்லை. அழுக்கு போகணும், அவ்வளவுதானே. அழுக்கு போகணும், மனமா இருக்கணும் துணி.
மனமா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வாங்கி ஊற்றுவோம். அழுக்கு போகணும்னாக்கா அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா துவைக்கணும். அதில் என்ன அம்மாவின் கைப்பக்குவத்தோட உங்களோட துணி வந்து துவைத்து தரப்படும் அல்லது அந்த மனத்தோட உங்களுக்கு தரும் அப்படின்னாக்கா, அப்போ துணி துவைக்கிறது என்பது இயல்பாகவே டிஃபால்ட்ல வீட்டில் பெண்கள் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சுங்கிறது வேறு. அதெல்லாம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வாஷிங் மிஷின் கொண்டு வந்தாச்சு. சுவிட்ச் போட போகிறோம். அதை 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஆட்டி தரப்போ போது கொண்டு போய் காய போட போகிறோம். காய போடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. இப்போ ஒரு வீட்டில் ஆண்கள் மட்டும் வேலைக்கு போறாங்கனாக்கா பெண்களும் வேலைக்கு போகிறதுங்கிறது இந்த தலைமுறையில் அதிகமாகிருச்சு. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. நீங்க சிட்டி டவுன் சைடு மட்டும் இல்ல கிராமங்கள்லையுமே அது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 2 பேருமே வேலைக்கு போற இடத்துல வேலைகளை பகிர்ந்தெடுத்துப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அது பழக்கப்படுத்திக்கிறாங்க இந்த தலைமுறை. அதுக்கு முன்னாடி இந்த தலைமுறையில இல்ல. அது மட்டும் இல்லாம 2 பேருக்குமே வேலை செய்வதற்கு நேரம் இல்ல, மற்ற சம்பாதிக்கிறதுக்கு பொருளீட்டுறதுல நேரம் இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுக்கு வேலை செய்வதற்கு ஒரு ஆளை அமர்த்திக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப மாறி போச்சு எல்லாமே. இந்த காலத்துல வந்து நீ துணி துவைக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் போடுற, அதுல அம்மாவின் கைப்பக்குவத்தோட அந்த துணியை உங்களுக்கு துவைச்சு தருவோம்னு சொன்னாக்கா, அப்ப இந்த விளம்பரத்தை எடுத்த அந்த நபர் அவர் எவ்வளவு டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், எவ்வளவு புஸ்தக படிப்பு படிச்சிருக்கலாம், எவ்வளவு டிகிரியை வாங்கியிருந்திருக்கலாம், அவருக்கு அது அதிகமாக இந்த தொழில்நுட்பங்கள் மீது அவருக்கு பயங்கரமான அறிவு இருந்திருக்கலாம். ஒரு விளம்பரத்தை எடுத்து ஒரு வீடியோவா எடுத்து அதை பின்னிணைப்புகள்லாம் கோர்த்து பயங்கரமான வீடியோவாக ஒரு நிறுவனத்திடம் பல கோடிகளுக்கு பல லட்சங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ற அளவுக்கு அவருக்கான தகுதி திறமை இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய மண்டைக்குள்ளேயும் எப்படியா இருந்தாலும் ஒரு சிட்டிக்குள்ள இதுக்கெல்லாம் பழக்கப்பட்ட ஒரு நபராக இருந்திருப்பாரு. ஆனா அவர்களுடைய மண்டைக்குள்ளேயும் பாருங்க, துணி துவைக்கிறதுனாக்கா அது பொம்பளைங்களுடைய வேலை, அது அம்மாவுடைய வேலை. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள அம்மாவோ அக்காவோ தங்கையோ பாட்டியோ சித்தியோ பெரியம்மாவோ இவங்க மட்டுமே தான் துணி துவைக்கிற வேலையை செய்ய வேண்டும் என்கிறத விளம்பரம் மூலமாக இந்த காலகட்டத்தில் 2025க்குள்ளேயும் அது என் வீட்டுக்குள்ள டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னுடைய போன்ல ஓடிக்கிட்டு இருக்கு, என் வீட்டில் உள்ளவங்களுடைய போன்ல ஓடிக்கிட்டு இருக்கு, என் பாப்பா போன் பார்க்குற அவனுடைய போன்ல அந்த ஆடு வருது, அது அவளுடைய மண்டைக்குள்ள ஏறுதுனாக்கா அப்ப இந்த ஜட்டி கப்புள்ஸை நம்ம கலாய்க்கணுமா வேண்டாம்? ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க, லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. துணி துவைக்கிறதுனாக்கா சின்ன பிள்ளையில நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு போவோம். எனக்கு பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் நம்ம ட்ரெஸ் ரொம்ப அழுக்காகாம கவனமா இருப்போம். அதனால பெருசா துவைக்கிறதுல பெருசா ஒன்றும் இருக்காது. அதில் அழுக்கு போற அளவுக்கு துவைக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. சும்மா துவைக்கிறது ஒரு நாளைக்கு ஒருத்தர் துவைக்கிறது அப்படிதான் இருப்போம். இப்போ துவைக்கிறது துணி அழுக்குங்கிறது சின்ன பிள்ளைல நம்ம அதிகமாக அழுக்கு பண்ணுவோம். ஓடுறது விளையாடுறது பிடி பிரில உருள்றது பிறல்றது அப்படிங்கிறது அதிகமாக அழுக்குப்படியும். அப்போ அதிகமாக அழுக்குப்படியும் பொழுது நல்லா வலுவா அதை துவைச்சாதான் பிழிஞ்சாதான் வலுவா அதை அடிச்சு கிடிச்சு துவைச்சாதான் அந்த அழுக்கு போகும்னா அம்மாவை விட அப்பா தான் அதை துவைக்கணும். அப்போ அந்த அழுக்கு போற அளவுக்கு அதை துவைக்கணும்னாக்கா அந்த வலு வந்து அப்பா கிட்ட தான் இருக்கும். இயல்பாவே இயற்கையாவே அப்ப அப்பா கிட்ட தான் இருக்கும். அப்ப அந்த விளம்பரத்துல என்ன சொல்லியிருக்கணும்? சின்ன பிள்ளைங்க போய் விளையாடுது அழுக்காகிறது மாதிரி துணியை காமிக்கிறனாக்கா அப்பாவை போன்று துணியை வெளுக்கக்கூடிய, அப்பா துணி வெளுத்தால் எப்படி வெண்மையாக இருக்குமோ அழுக்கு போகுமோ அந்த அளவுக்கு வலிமையாக இந்த துணியை வெளுத்து தரக்கூடிய ஒரு சாதனம் அல்லது வெளுத்து தரக்கூடிய ஒரு லிக்யூடு அப்படின்னு சொல்லணும். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, அதுதானங்க இருக்கும். அப்பா துவைத்தது போன்றது துணி அல்லது அப்பாவினுடைய வலுவால் எப்படி துணியை வெளுக்க முடியுமோ அது போன்றது துணி உங்களுக்கு வலிமையாக வெளுத்து தரும் லிக்யூடு அல்லது சாதனம் அப்படின்னு சொல்லணும். அப்ப துணி துவைக்கிறதுனாக்கா வீட்டுல உள்ள வேலை அது, அந்த வேலை அம்மாவினுடைய வேலை, அந்த வேலையை அம்மா தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இயல்பா டிஃபால்ட்டா கொண்டு போய் இன்னைக்கு 2025லயும் ஒருத்தன் அதை விளம்பரமா பண்ணி எல்லார் வீடுகள்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த விளம்பரத்தை இதுவரைக்கும் கொஸ்டின் பண்ணாம விட்டுருக்கோம்னாக்கா அப்ப இந்த ஜட்டி கப்புள்ஸ் நம்ம கேள்வி கேட்டதுன்னு ஆகணும். சரி, இந்த துணி துவைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சமையல் விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? அதாவது ஃபுட்டு சம்பந்தமான விளம்பரம் அல்லது ஒரு பெரிய கடை ஒரு சாப்பாட்டு கடை திறக்கிறாங்கனாக்கா அம்மாவின் கைப்பக்குவம் போன்றே உங்களுக்கு இந்த சமையல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி, ஏன்னா லாஜிக்கா அது ஒரு வகையில உண்மைதான். நமக்கு கொள்கை ரீதியா நம்ம ஏத்துக்கிறது இல்லைங்கிறது வேறு. சமையல்னாலே அம்மா தானே, ஏன் அப்பா சமைக்க மாட்டாங்களா, ஏன் ஆணுடைய கைப்பக்குவம் ஒன்று போட மாட்டீங்களா, அப்ப அதுக்கு பின்னாடி பெண்ணடிமைத்தனம் இருக்குல்ல அப்படிங்கிறது நம்ம கொள்கை ரீதியா வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். ஆனா அதை ஏன் வைக்கிறாங்கன்னாக்கா அதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்கு. நம்ம வந்து காலங்காலமா வீட்டுல அம்மாக்கள் சமைத்து அப்பா வெளில போய் பொருளீட்டுதல் அப்படிங்கிற ஒரு வழமை வந்து இங்க இருந்திருக்கு. அதுல இருந்து வளர்ந்த நம்ம தலைமுறை. அப்ப அம்மாவின் கைப்பக்குவம், அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் நம்ம சாப்பிட்டுருப்போம். அந்த டேஸ்ட்ல உங்களுக்கு நான் ஒரு டேஸ்ட் தர்றேன் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், கருப்பு சட்டையை போட்டு நான் அதை பேச முடியாது, எனக்கு கொள்கை ரீதியாக நான் இருக்கிறேன். ஆனா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அப்ப அந்த லாஜிக்கை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணுவோம். அதனாலதாங்க நாங்க இந்த விளம்பரம் போடுறோம், அம்மாவின் கைப்பக்குவம் போன்றே உங்களுக்கு இந்த உணவு செய்து தரப்படும் அப்படின்னாக்கா அப்ப அந்த கடையில ஏதோ ஒரு அம்மா தானங்க செஃப்பா இருக்கணும், ஏதோ ஒரு அம்மா தானங்க அந்த உணவை ப்ரிப்பேர் பண்ணணும்.
அப்ப ஏதோ ஒரு அம்மா தானங்க அந்த உணவை மடிக்கணும். அப்ப ஏதோ ஒரு அம்மா தானங்க அந்த ஹோட்டல்ல சீஃப் செஃபாவும் இருக்கணும். அப்ப உணவு தயாரிப்பது என்பது பெண்களுடைய வீட்டில் வேலையாக இருந்தது, அம்மாவுடைய கைப்பக்குவம் போன்றுன்னு சொல்ற அளவுக்கு அதுல ஒரு பிசினஸ் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா, அப்ப இங்க உள்ள எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே சீஃப் செஃபா யார் இருக்கணும்? பெண்கள் தானே இருக்கணும். செஃபாக பெண்கள் தானே இருக்கணும். சமைக்கிற இடத்துல பெண்கள் தானே இருக்கணும். ஏன் எந்த ஹோட்டல்லையுமே பெண்கள் ஏன் செஃபா இல்ல? இப்ப சமையல ரொம்ப அற்புதமாக சுவையாக சமைக்கக்கூடிய பெண்களை தானங்க செஃபா வைக்கணும். ஏன் செஃபா இல்ல? ஏன்னா செஃப், சீஃப் செஃப் அப்படிங்கிறது இங்க உள்ள 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், அதை விட 3 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படின்னு ஹோட்டல்ஸ் போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு பல லட்சங்கள் சம்பளம். சோ அந்த சமையல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். பல லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு போஸ்ட் அது. அதனால அந்த ஆம்பளை பையன் என்ன பண்றாங்கன்னாக்கா இவங்க சமையலை கத்துக்கிட்டு அந்த நிறுவனமயமாக்கப்பட்ட அந்த சமையல் வேலையில போய் உட்காந்துறானுங்க. இப்ப இவனுங்க யாரும் வீட்டுல சமைப்பாங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் சமைக்க மாட்டாங்க. ஆனா கடையில பல லட்சம் சம்பளம் வருது, அதனால அவங்க செஃபா போய் உட்காந்துருவாங்க. எவ்வளவு பெரிய ஏமாத்தத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அட்டுழித்தனம் இல்லையாது? இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்க இந்தியா லெவலில் எடுத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய செஃப் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, உலக அளவுல ஒரு செஃப்னு நினைக்கிறேன், அவர் தான் சொல்லுவாங்க. அப்புறம் இந்தியா லெவலில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நமக்கு அது பேரு டக்குன்னு ஞாபகம் வச்சுங்களேன். சரி, நம்ம அதெல்லாம் வேணாம், விஜய் டிவிக்குள்ள வருவோம். விஜய் டிவிக்குள்ள இந்த சமையல் சார்ந்த ப்ரோக்ராம் விஜய் டிவியோ வாட் எவர் சன் டிவியோ எந்த டிவியாக இருந்தாலுமே தமிழ் சேனல்ல ஒரு சமையல் ப்ரோக்ராம் நடக்குதுனாக்கா செஃப்பா யார் வர்றா? செஃப் தாமு வர்றாரு, அல்லது இந்த வெங்கடேஷ் பட்டு அப்படின்னு ஒரு பார்ட்னர் இருப்பாரு, அவர் வருவாரு. இந்த மாதிரி ஆண்கள் தான் அந்த உணவு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல அந்த நடுவர்களாக, சிறப்பு அழைப்பாளர்களாக செஃப்பா யார் வருவாங்கனாக்கா ஆண்கள் தான் வருவாங்க. அது எப்படிங்க சமையல் கலையில மிகச்சிறந்தது பெண்கள்னு சொல்றோம்? ஏதோ ஒரு விளம்பரம் பண்ணா கூட அம்மாவின் கைப்பக்குவத்தோடு தான் சொல்றோமே தவிர அப்பாவின் கைப்பக்குவம் போன்ற அந்த உணவு அப்படின்னு நம்ம விளம்பரம் பண்றது இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல உணவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெண் தானங்க செஃப்பா போய் உட்காரணும், அது எப்படிங்க ஒரு ஆண் போய் உட்கார்றான்? இதெல்லாம் யோசிக்கணும்ல. நான் ஜட்டிக புல்ஸ், இதைத்தான் சங்கித்தனம் என்பார்கள். இவன் உன்னாக்கா சங்கித்தனம் உடனே ஒரு முத்திரையை தூக்கி குத்தி சங்கின்னு ஒரு ஆரஞ்சு பெல்ட் போட்டு கட்டலனாக்கா தூக்கம் வராதுன்னு சொல்லுவீங்க. நான் சங்கின்னாக்கா அந்த வீடியோவை பண்ண கப்புள்ஸாக இருக்கட்டும், அதை ஆதரித்த கப்புள்ஸ் அல்லது சிங்கிள்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க பிஜேபியையோ ஆர்எஸ்எஸ்ஐயோ எதிர்க்கிற மனநிலையில் இருந்தாலும் கூட நான் அப்படி சொல்ல வரல. இது சங்கி மனநிலை அப்படின்னு சொல்ல வர. நான் சொல்றது அவங்க பிஜேபி ஆதரவாளர்னு நான் சொல்லல, அவங்க ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்னு நான் சொல்லல, அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்னு நான் சொல்லல, அவங்க டிவிக்கு ஆதரவாளர்னு நான் சொல்லல. நான் சொல்ல வருது சங்கி மனநிலை. இந்த சங்கி மனநிலை என்பது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், டிவிக்கு, என்டிகேக்குள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இருக்கும், அல்லது அதிமுக குள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இருக்கும்னாக்கா அப்படி கிடையாது. திமுகவை ஆதரிக்கிறவங்களுக்குள்ளேயும் இந்த சங்கி மனநிலை என்பது இருக்கும், திமுகக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கி மனநிலை என்பது இருக்கும். ஏன் விசிகா கட்சிக்குள்ள இருக்கிற சில தொண்டர்களுக்கும் கூட அந்த சங்கி மனநிலை என்பது இருக்கலாம். சோ சங்கி என்பது நான் சொல்ல வருது மனநிலையா, இதுதான் சங்கி மனநிலை. எப்படின்னு இப்ப விளக்குறேன் பாருங்க. இப்ப தமிழ்நாடு புனிதம் எங்க? இங்க தமிழ்நாட்டுல நின்றுட்டு நெல்லுயரா, வரப்புயரா, வரப்புயரா, கால் உயரா, தோல் உயரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்ப நான் தமிழ்நாட்டில் பிறக்கல அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், தமிழ் மொழி எனக்கு தாய்மொழியாக இல்லை என்பதை குறித்து நான் மிகவும் மன வேதனை அடைகிறேன் அப்படின்னு கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுக்குள்ள மேடை போட்டு மைக்க பிடிச்சு அங்கிருந்து வடக்கிருந்து இங்க தமிழையும், தமிழ் மக்களையும், தமிழ் மொழியையும், தமிழ்நாட்டையும் பற்றி அவ்வளவு சிறப்பாக ரொம்ப ஆர்கசமாய் பேசுவாங்க. 2-3 பேண்டை நினைக்கிற மாதிரி, எதிர்த்தாப்புல உட்கார்ந்து பேண்டை நினைக்கிற மாதிரி அவ்வளவு அற்புதமா பேசுவாங்க. ஆனா அதே அப்ப இது உனக்கு ஒரு புனிதம் அப்படின்னு சொல்லி இங்க பேசுறவன் என்ன பண்ணணும்? அப்ப தமிழ்நாட்டுக்கான நிதியே கரெக்டா தரணும்ல, தமிழ் மொழிக்கான ஆராய்ச்சிக்கான நிதியே சரியா தரணும்ல. அப்ப தமிழ் மொழிக்கான ஆராய்ச்சிக்கான நிதியை தர மாட்டான், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மாட்டான், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமையை தர மாட்டான். ஆனா தமிழ்நாடு புனிதம் அப்படின்னு சொல்லுவோம். இதேவாய் என்ன பண்ணுனாக்கா அப்படியே ஒரிசாவில் போய் நின்றுட்டு தமிழர்கள் எல்லோரும் நாகரிகமற்றவர்கள்னு சொல்லி பேசுவான். அவங்க எல்லாம் பழைய சோத்தை இலையில போட்டு அடிக்கிறவங்க, நாகரிகமற்றவர்கள், சோறு திங்கவே தெரியாது, காட்டு மிராண்டிகள், தமிழர்கள் திருடர்கள். சாவியை எடுத்து கொடுத்தோம்னாக்கா அங்க உள்ள கோயிலுடைய கருவறை சாவி தமிழங்கிட்ட இருக்கு, தமிழன் திருடுட்டா, தமிழர்கள் முழுக்க திருடர்கள்னு பேசுவான். அங்க அதே சங்கி இங்க நின்றுட்டா பேசுவானாக்கா நான் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லையே, நான் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லையே, தமிழ் மொழி எனக்கு தாய்மொழியாக இல்லையே அப்படின்னு அப்படியே அந்தர் பெல்ட் அடிப்பான். இதே மாதிரி என்ன பண்ணுவானாக்கா வேற ஒரு மாநிலத்தில் போய் நின்றுட்டு இதே மாதிரி அங்க உள்ள மாநிலங்களுக்கு, 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை பண்றது மாதிரி இது புனிதம்னு சொல்லி படிச்சுட்டு அந்த மாநிலத்துக்கு தர வேண்டிய உரிமைகளையும் அந்த மாநிலத்துக்கு சேர வேண்டிய மரியாதையும் கொடுக்காம இழிவா பேசிக்கிட்டு இருப்பான். எங்கேயோ ஒரு மாநிலத்தில் போய் நின்றுட்டு அங்க ஒரு மத பிரச்சனை உண்டு பண்ண முயற்சி பண்ணுவான். அந்த மாநிலத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு அங்க உள்ள மக்களிடையே ஒரு மத பிரச்சனையை உண்டு பண்ணுவான். 80s 20s இது 80க்கும் 20க்குமான போர் அப்படின்னா அவனை ஜெயிக்க வச்சு அந்த மாநிலத்தில் நின்று பேசிக்கிட்டு அந்த மாநிலத்துக்குள்ள மத சண்டையை உருவாக்குவான். மத சண்டையை உருவாக்கும் இல்லையா, ஒரு சாதி சண்டையை உருவாக்குவான். அந்த மாநிலத்தினுடைய பெருமையை பேசிக்கிட்டு ஒரு சாதி சண்டையை உருவாக்குவான். கேட்டோம் என்ன தெரியுமா சொல்லுவான்? நாங்கள் தேசியவாதிகள் அப்படின்பா. தேசியவாதினா என்ன
என்ன பண்ணும், இங்க உள்ள தேசம் ஒட்டுமொத்தமாக என்னுடைய தேசம் அப்படின்னா இங்க உள்ள தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும் என்னுடைய மக்கள், இந்த மக்களுக்கான தலைவன் நான். அப்ப இங்க உள்ள அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை நான் சரியாக பிரித்து தர வேண்டும், நிதியை சரியாக பங்கிட்டு தர வேண்டும், அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை தர வேண்டும், அவங்களுக்கான மரியாதையை தர வேண்டும், அவர்களுக்கான பழக்க வழக்கம் நடைமுறை அங்க உள்ள அவங்களுக்கான முகமாக என்னென்ன இருக்கு அதெல்லாம் அவங்கவுங்க ஃபாலோ பண்றது அவங்க ஃபாலோ பண்ணட்டும். இது எல்லாத்துக்குமான தலைவன் நான். அதனால தான் நான் தேசியவாதி, நான் தேசியத்துக்கான தலைவன் அப்படின்னு சொல்லணும். ஆனா என்ன பண்ணுவாங்க, சரி தேசியம் தேசியம் பேசிட்டு ஊருக்குள்ள உள்ள எல்லாருக்கிட்டையும் சிண்டு முடிச்சு விட்டு சண்டையை மூட்டி விட்டு மத கலவரத்தை சாதி கலவரத்தை தூண்டி விட்டு இந்த மாநிலத்தை பத்தி அங்க போய் தப்பா பேசுறது, அப்புறம் பீகார்ல போய் நின்னுட்டு தமிழ்நாட்டில் பீகார்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு பேச வேண்டியது. அப்ப இந்தியாக்குள்ளேயே வெவ்வேறு மாநிலங்களையே சண்டையை மூட்டிடுவான். கேட்டோம்னாக்கா இந்தியா புனிதம், ஐயோ எங்களுடைய தாய் மண் இது, எங்களுடைய தமிழ் பூமி தாய் இது அப்படின்னு இதை புனிதம் புனிதம்னு பேசிக்கிட்டு அதை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி பெண்கள் புனிதம் புனிதம்னு பேசுவாங்க. பேசிட்டு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, எல்லாத்துக்கும் பெண்கள் பேர் வச்சிருவானுங்க. இந்த ஆறுக்கு கங்கை நதி அமுனை சரஸ்வதி லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி இது பூமி தாய் அப்புறம் தாய்மொழி இப்படி எல்லாமே நாங்க பெண்களை தான் முன்னிறுத்துக்கிறோம். அப்படின்னாக்க பெண்கள் என்பவர் புனிதமானவர்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவானுங்க. சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, யாரையாவது திட்டம் பொழுது என்னடா பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்க, என்னடா பொட்டை மாதிரி பேசுற, நீ பேசாம நீ இது வேட்டி கட்டுறதுக்கு புடவை கட்டிக்க, பேசாம நீ வளையல் போட்டுக்க. ஏன் காங்கிரஸ் பீரியட்ல பிரைம் மினிஸ்டராக இவர் மன்மோகன் சிங் இருந்த பொழுது அவரை ஏதோ கண்டிக்கும் விதமாக இந்த இப்ப இருக்கிற இந்த பூமி தாய் பாரத் மாதா கி ஜெயன்லாம் சொல்ற, பெண்களை புனிதமாக கருதுகிற, பெண்களுக்கு பயங்கர சுதந்திரத்தை அள்ளி தெளிச்ச நம்மளுடைய பிஜேபி என்ன தெரியுமா பண்ணாங்க, மன்மோகன் சிங்கை அசிங்கப்படுத்தும் விதமாக அவங்க நினைச்சுக்கிட்டு அவருக்கு அனுப்பிச்சது புடவை வளையல். மன்மோகன் சிங் நீங்க அந்த ஆடையை கலந்து விட்டு இந்த புடவையை மாட்டிக்க, கையில உள்ளத கயிறு இதெல்லாம் கழட்டி காப்பெல்லாம் கழட்டி போட்டு இந்த வளையலை மாட்டிக்க, நீ ஒரு பொம்பளை நீ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஏக வசனத்துல பேசி அவர் வீட்டுக்கு எல்லோரும் புடவையையும் வளையலையும் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க பிஜேபிக்காரவங்க, மன்மோகன் சிங் ஆபீஸுக்கும் வீட்டுக்கும். அப்ப பெண்கள் புனிதமானவர்கள் சொல்ற, அப்ப அவங்க உடுத்துற சேலையையும் அவங்க அணிஞ்சுக்கிற வளையலையும் நீ எப்படி ஒருத்தனை அசிங்கப்படுத்துறது எப்படி நீ அனுப்புவ? இப்ப புடவைங்கிறது என்ன அவ்வளோ பெரிய இழிவான ஒரு ஆடையா? எப்படி மற்ற ஒரு பேண்ட்டு சட்டை டிஷர்ட்டு ஒரு வேட்டி அப்படிங்கிற ஒரு ஆடையா, அதே மாதிரி தான் சேலை என்பதும் ஒரு ஆடை. சொல்ல போனோம்னாக்கா நீ வேட்டி இந்த பேண்ட்டு சட்டையை விட சேலை தான் ரொம்ப கனெக்டிவான ஒரு காஸ்டியூம் எல்லாருக்குமே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னாக்கா பிறக்கும் போது குழந்தைய பிறக்குமா, பிறந்த உடனே தொட்டில போடுவாங்களா, எதுல தொட்டில போடுவாங்க, வேட்டில கட்டியா தொட்டில போடுறாங்க அல்லது பேண்ட்ல கட்டி தொட்டில போடுறாங்களா, சட்டையில கட்டி தொட்டில போடுறாங்களா, எதுல கட்டி தொட்டில போடுவாங்க, சேலையில தான் தொட்டில் போடுவாங்க. அந்த சேலைங்கிறது அதுவும் வீட்டில் ஏதாவது ஒரு காட்டன் சேலை இருக்கும், எல்லா சேலையும் போட மாட்டாங்க, குழந்தைகளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக காட்டன் சேலை வீட்டில் உள்ள ஒரு நல்ல காட்டன் சேலையில யூஸ்டு சேலையா இருக்கிற காட்டன் சேலை, அந்த காட்டன் சேலையில தான் குழந்தைய போட்டு தொட்டில் ஆட்டி தூங்க வைப்பாங்க. அப்ப அந்த 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 புடவைக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, உணர்வு அப்படிங்கிறது, ஃபீலிங்ஸ்ங்கிறது அங்கிருந்து தொடங்க ஆரம்பிச்சிருது. அப்படி பார்க்கும்பொழுது எப்படி நீ புடவை வந்து எப்படி இழிவான ஒரு ஆடையை நீ பார்ப்ப? இப்போ புடவை உடுத்துறது உடுத்தாதது அவங்களோட விருப்பங்கிறத தாண்டி நீ ஒருத்தவங்க இழிவுபடுத்துறதுக்கு புடவையையும் வளையலையும் அனுப்புறீங்கன்னாக்கா புனிதம்னு சொல்ற பெண்களை அவங்களுடைய ஆடைகளையும் அவங்களுடைய அணிகலன்களையும் எப்படி இழிவா சித்தரிக்கிறது, நீ எப்படி அதை பயன்படுத்துவ? ஏன்னா நீங்க தூக்கு மாட்டிக்கிறதுலாம் நீங்க நிறைய நடக்கும் இல்லைங்களா? இப்போ தூக்கு மாட்டிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தூக்கு மாட்டிக்கும் பொழுது அவங்க வந்து கயிறில் தூக்கு மாட்டுவாங்க, அப்படி இல்லைன்னாக்கா சேலையில் தூக்கி மாட்டிப்பாங்க. நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆண்கள் தூக்கு மாட்டிக்கிறத கவனிச்சிங்களா? எந்த ஆணுமே சேலையில் தூக்கு மாட்டிக்க மாட்டான். ஒன்று வேட்டியாக இருக்கும், கயிறு மோஸ்ட்லி கயிறு, அப்படி இல்லை கயிறு மாதிரி உள்ள வேற ஏதாவது, அப்படி இல்லைனாக்கா வேட்டி அந்த மாதிரி தான் கட்டுவானே தவிர சாகிறதாக இருந்தாலும் கூட அவன் புடவையில தூக்க மாட்டிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய ஆணாதிக்க புத்தி இல்லையா? சாகிறதுன்னு முடிவெடுத்துட்ட, சாவ போற, அது புடவையில தான் கட்டிட்டு செத்து தோலையன். ஏண்டா புடவைங்கிறது உங்க அம்மா ஞாபகத்தை வராதா உனக்கு? உங்க அம்மா உன்னை சாலாட்டி சீராட்டி பாட்டி வளர்த்துருக்க மாட்டாங்களா? அந்த நினைவாக உங்க அம்மா சீரெல்லாம் தூக்க மாட்டி சாவேன் அல்லது வேற ஒரு எனக்கு சாகிறதாக இருந்தாலும் கூட பெண்களுடைய ஆடையில நான் சாக மாட்டேன். எனக்கு இவன் ஆம்பளை இல்லை, ஒரு ஆம்பளை சாகிறதா இருந்தா கூட ஒரு புடவையை பயன்படுத்த மாட்டேன். நீங்க திரைப்படங்கள்ல கூட கவனிச்சு பாருங்க, எந்த காட்சியிலையுமே ஒரு ஆண் தூக்க மாட்டேங்கிறானாக்கா சேலையில தூக்க மாட்டேங்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் எங்கேயோ ஒன்று ரெண்டு வேணா ஏதாவது இல்லைங்கிற பட்சத்தில் ஐயோ இல்லையா என்னப்பா அந்த கயிறு மறந்துட்டீங்களா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கயிறு மறந்துட்டீங்க, செட் டிபார்ட்மெண்ட் ஐயோ வேற என்ன இருக்கு அந்த அந்த புடவை அதை விடு என்னடா அப்படி வேணா பயன்படுத்திருப்பாங்க தவிர அதை ரொம்ப நுண்ணிப்பாக இல்லை இதுல தான் இருக்கணும்னு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க.
அப்போ அந்த அளவுக்கு இங்கே ஆணாதிக்கம் ஊறி போய் கிடக்கிற ஒரு எனக்கா இந்த யார் இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் ஒருத்தர் இருக்காப்புல இந்த காளமாடு அந்த போராட்டம் முடிச்சு பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒரு பாட்டு ஒன்று பாடி இந்த கோயம்புத்தூர் பையன் அவர் பேர் கூட மறந்துட்டு அந்த ஹீரோலாம் நடிச்சாப்புல அவர் ஒரு பாட்டு போட்டிருப்பாப்புல அந்த கிளப்புல மப்புல திரியிற பொம்பளை எவ்வளவு பிற்போக்கான பாடல் தெரியுமா. இன்னைக்கு இந்த பையன் சமூகத்தில் பெரிய ஹீரோ. அவர் கூட இருக்கிற உங்க அம்மா உங்க தங்கச்சி உங்க அக்கா உங்க சித்தி உங்க பெரியம்மா உங்க ஆத்தாவோட உணர்வு உங்களால புரிஞ்சுக்க முடியல. கிளப்புல மப்புல திரியிற பொம்பளைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். பெண்களே அதாவது கிளப்புக்கு போற பெண்கள் அப்படிங்கிறவங்க இழிவானவங்க. அவங்க வந்து எனி டைமும் மப்பிளையா இருப்பாங்க. நீ மையன் நீ கிளப்புக்கு போறது இல்லையா, நீ மப்பாக மாட்டியா, இல்ல கேட்க நீ குடிப்பழக்கம் இல்லாதவனா, இல்லை உங்க கூட இருக்கிற குடிப்பழக்கம் இல்லாதவனா. சமூகத்தில் உள்ள ஆண்கள் எல்லாருமே யாருமே கிளப்புக்கு போறதே இல்லையா. கிளப்புக்கு போகலனாங்க அந்த கிளப் எப்படி இயங்குது? ஒரு பப்பு ஒரு கிளப்பு ரெஸ்டோ பாரு எப்படி இயங்குது? வெறும் பெண்கள் மட்டுமே தான் போயிட்டு இருக்காங்களா? அங்க வர்ற பெண்கள் எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி, ஆண்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அப்ப கிளப்புல மப்புல போற ஆம்பளன்னு ஏன் பாட்டு எழுத மாட்டேங்கிற? இப்ப எழுதுற நீ ஆண்களுக்கு எழுதிருக்கணும் அல்லது ரெண்டு பேருக்குமே எழுது. அதில் கிளப்புல மப்புல எனக்கு பெண்கள் அது ஒரு வரி வரும். காஞ்சிபுரம் உடுத்த வேண்டியவங்க கர்ச்சிப்பை உடுத்திக்கிட்டு தெரியுறாங்க. நம்ம கர்ச்சிப்பு தான் அவங்களுடைய ஆடையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அவங்களுக்கு என்ன ஆடை பிடிச்சிருக்கோ போட்டுக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். உனக்கு எதுவும் பிரச்சனையா அதுல உள்ள வியாபாரங்கள் அல்லது ஒரு நிறுவனம் வற்புறுத்தி அவங்களை அந்த ஆடையை போட வைக்கிறாங்க, அது வேற டாபிக். நீ பேசுறது என்னன்னாக்கா இந்த மாதிரி அரைகுறை ஆடையோட பெண்கள் தெரிகிறார்கள். பெண்கள் எல்லோரும் இப்ப மோசமாயிட்டாங்க, கிளப்புக்கு போறாங்க, மப்பு ஆகுறாங்க, யாரும் வீட்டை கவனிக்கிறது இல்ல, அரைகுறை ஆடை அணிஞ்சுக்கிட்டு இப்படி ஒழுக்கமற்றவர்களாக சமூகத்தில் தெரிகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் கிளப்புல மப்புலங்கிற அந்த பாட்டு. அதனால அப்ப இவ்வளவு பிற்போக்குத்தனங்களும் சமூகத்தில் இருக்கு. அதனால தான் சொல்றோம் இந்த ஜட்டியை காய போறதை விட்டுட்டு இதெல்லாம் கவனிங்க. இவ்வளவு விஷயம் சமூகத்துக்குள்ள இருக்கு. நமக்கே தெரியாம நம்ம வீட்டு டிவிக்குள்ளேயும் நம்ம வீட்டு போனுக்குள்ளேயும் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா மண்டலம் திணிச்சுக்கிட்டு இருக்கான் பெண்கள் சம்பந்தமான பிற்போக்குத்தனங்களை. அதை குறித்து பேசி இல்லைனாக்கா மூடி போட்டு பேசாம உட்காருங்களேன்டா. 1000 பிரச்சனை இருக்குடா. இல்ல குடும்பத்துக்குள்ளதான் நாங்க வந்து பேசுவோம். எனக்கா இப்ப இவ்வளவு பேசணும்ல அந்த கப்புள்ஸ் ஒருவேளை எங்களை இப்படி பேசி விட்டார்கள், எங்களுடைய மனதை புண்பட்டு விட்டது, தனிப்பட்ட முறையில் எங்களை விமர்சிக்கிறார்கள், நாங்க எங்க கப்புள்ஸ் வீடியோவா போடுறோம், அவருக்கு என்ன இங்க நொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீங்க கப்புள்ஸ் வீடியோனா நீங்க போட்டு நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது பப்ளிக் எப்ப போட்டீங்களோ அது பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிடுது. அப்போ ஒரு பப்ளிக் பார்த்துட்டு கருத்து சொல்ல தான் செய்வான். அதெல்லாம் தாங்கிக்கிற மனப்போக்கம் வேணும். நீ பிற்போக்கத்தனமா பேசிட்டு போயிடுவ, அதுக்கப்புறம் சரி செய்யறதுக்கு 150 வருஷம் ஆகும். எங்களுக்கு ஒரு ரீல்ஸை போட்டுட்டு போயிடுவேன். நீ ஜட்டியை நான் தான் துவச்சு போடுவேன், உன்னுடைய இதை நான் தான் துவச்சு போடுவேன் நீ சொல்லிட்டு போடுவேன். நீ இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன எவ்வளவோ பேர் வீட்டுக்குள்ள திரும்ப தெருவுக்கு, அதாவது அவ்வளவு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்து இந்த அரசாங்கமும் திராவிட கருத்தில் கொண்டவங்களும் ஒவ்வொரு சிறப்பு திட்டங்களாக கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சமையல் அறைக்குள்ள படுக்கை அறைக்குள்ள இருந்த பெண்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்து வகுப்பறைக்குள்ளேயும் கல்லூரி அறைக்குள்ளேயும் அலுவலக அறைக்குள்ளேயும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. நீ திரும்ப என்ன கொண்டு போய் துணி துவைக்கிற அறைக்குள்ளேயும் படுக்கை அறைக்குள்ளேயும் திரும்ப வெந்நீர் போடுறதுக்கும் முதுகாமிக்கு விடுறதுக்கும் சுளுக்கு வலிச்சு விடுறதுக்கும் இரவில் அவங்களுடைய அபிலாசங்களுக்கு நிவர்த்தி செய்யற ஒரு பண்டமாகவும் உட்கார்றதுக்கு ஜட்டியை நான் துவைச்சு போடணும். நீ ரீல்ஸை போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொல்ல வராங்க புரியுன்னு நினைக்கிறேன். அதனால முடிஞ்சா திருத்திக்கிங்க, முடியலனாலும் திருத்திக்க முயற்சி பண்ணும். இப்பதான் நம்ம கேமராமேன் பையன் சொன்னாப்ல அந்த நடிகர் ஆதி ஒரு பேர், ஆமா, அவர் இந்த பாட்டு போட்டதுக்கு வந்து பின்னாளில் வருத்தம் தெரிவிச்சாரு பொது வெளியில. நான் அப்ப காலேஜ் முடிச்சுட்டு வந்த புதுசுல நானும் வந்து 4 காலம் நடந்தேன், மரங்களும் தாவிட்டு இருந்த காலகட்டங்களில் நான் பிற்போக்குத்தனமாக புரிதல் இல்லாமல் நான் ஒரு சீமானாக இருந்த பொழுது, நான் ஒரு நடிகர் விஜயாக இருந்த பொழுது நான் அந்த பாட்டை போட்டேன். பின்னாலே நான் 2 காலம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் திருந்திட்டேன், இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டிருக்காப்புல. உண்மையிலேயே நடிகர் ஆதி அவர்களுக்கு, இசையமைப்பாளர் ஆதி அவர்களுக்கு யூடியூப் சார்பாக தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் ஹேட்ஸ் ஆஃப்களையும் சொல்லிக்கணும். உண்மையிலேயே 1000 முத்தங்கள் ஆதிக்கு. எனக்கா பொதுவெளியில் ஒரு வளர்ந்த ஒருத்தன் வந்து தான் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்பது என்பது தான், இதுதான் இயல்பு, மனிதத்தன்மை. உண்மையிலேயே பாராட்டுகள். அவர் போக வேண்டிய இடம் உயரம் அதிகம், கண்டிப்பாக ஒரு ரீச் ஆவார். உண்மையிலேயே பாராட்டுகள், மனமார்ந்த பாராட்டுகளை மனசு திறந்து அவர் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அந்த ரீல்ஸ் போட்ட ஜட்டி கப்புள்ஸ் இன்னமும் வருத்தம் தெரிவிக்கல. அதனால நீங்களும் விரைவில் வருத்தம் தெரிவிப்பீங்க. வருத்தம் தெரிவிச்சாக்கா பாராட்டு வீடியோக்கள் வரும். அப்படின்னாக்கா தொடர்ந்து உங்களுடைய சேனலை பார்க்க வேண்டியது வரும் நினைக்கிறேன். அதிக வீடியோக்கள் இறக்க வேண்டிய வரும் நினைக்கிறேன். இது பயமுறுத்துறதுக்காக இல்ல, மன்னிக்கணும். ஒருவேளை அப்படி இருந்துச்சுனாக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க புரிதல் ஏற்படுங்கிற காரணத்துக்காக நான் பேசிட்டு இருக்கேன். பாப்பா அடுத்த வீடியோக்கள்ல புரிதல் வந்துருச்சா இல்லையாங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அப்படி இல்லைனாக்கா புரிதல் ஏற்படுற வகையில சில வீடியோக்களை நம்ம அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுவோம்.